அம்மா நான் இது தப்பா வாங்கின பணம். இது என் பேர்ல வாங்கின சொத்து பத்திரம். அவ்வளவுதாம்மா என்கிட்ட இருக்கு. போஸ் கிட்ட சொல்லி என் உயிரை காப்பாத்துங்கம்மா. தமிழ்நாட்டுல மட்டும் மொத்தம் எத்தனை பேர் பணம் கொடுத்திருக்காங்கன்னு லிஸ்ட் கொடுக்க முடியுமா சார்? தமிழ்நாடு பூரா இது வரைக்கும் 4200 பேர் திருப்பி கொடுத்திருக்காங்க. ஒரு அரசாங்க அதிகாரியா உங்களோட கருத்து என்ன? நம்ம நாட்டுக்கு இன்னொரு விடுதலை கிடைச்சிருக்கு. இதுதான் என் கருத்து. சார், இது வரைக்கும் அரசாங்கத்துக்கு எவ்வளவு பணம் வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா சார்? முடியும் சார். இது வரைக்கும் வந்திருக்க கணக்குப்படி நம்ம அரசு கஜானால 15,000 லட்சம் கோடி வந்திருக்கு சார். இங்க பாருங்க சார், மூட்டை மூட்டையா வந்திருக்கு, பொட்டி பொட்டியா வந்திருக்கு. வணக்கம், எங்க வந்தீங்க? அதாவது பாட்டியம்மா, இப்ப தேர்தல் வரப்போகுதுல்ல, இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னு வச்சுங்க, நிறைய இலவசமா கிடைக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேருமா? நானு, என் புருஷன், பையன், பொண்ணு. 4 பேர். ஓட்டு 4000 கொடு. 4000 கொடுத்துட்டு ஓட்டு கேப்பீங்க. 40,000 கோடிக்கு ஊழல் பண்ணுவீங்க. யாருக்கு ஓட்டு பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஒரு முக்கிய செய்தி. அரசு கஜானாவில் சேர்ந்த 15,000 லட்சம் கோடி கருப்பு பணத்தை தமிழக மக்களுக்கே திருப்பி கொடுக்கும்படி கவர்னர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2.5 லட்சம் ரூபாய் கிடைத்திருக்கிறது. கடைசி ஒரு கேள்வி சார். கேளுங்க. மிஸ்டர் சந்திரபோஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர்தான் உண்மையான ஹீரோ. அதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். சிக்னல் வந்துச்சு இல்லையா? நிறுத்தியா? நிறுத்து சொல்றல. நிறுத்தியா? போ பின்னாடி. காருக்கு மேல ரெட் லைட் எரியுது, உங்க கண்ணுக்கு தெரியல? சிக்னல்ல ரெட் லைட் எரியுது, உன் கண்ணுக்கு தெரியல? இது மந்திரி வண்டியா? ஓட்டு போட்டவங்களே கோட்டை தண்ணாம நிக்கிறாங்க. உனக்கு என்ன அவசரம்? பின்னாடி போ. உங்களுக்கு பயந்தவங்க மலை ஏறி போச்சு. போய் பின்னாடி. உன் பேர் என்ன? செல்வகுமார். எழுதிக்க. எங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவ? எங்க வேணாலும் பண்ணு. டேய் காளி, சிங்கப்படுத்துறோம் போல இருக்கு. மரியாதை வண்டி ரோஸ். சரிங்க. போ போ பின்னாடி போ. போய் பின்னாடி. வண்டியில ரெட் லைட் இருந்தா ரெடியா வண்டி பின்னாடி. போ பின்னாடி. போ. போய் பின்னாடி. யோ கமிஷனர் சார் வணக்கம் சார். மினிஸ்டர் வண்டின்னு தெரிஞ்சும் ஒரு கான்ஸ்டபிள் வண்டியை நிப்பாட்டி ஓவரா டார்ச்சர் பண்றாயா சார்? அவன் பேரும் ஏரியாவும் சொல்லுங்க சார், உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன் சார். வணக்கங்க ஐயா. வாயா செல்வகுமாரே, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு டிராபிக்ல பெரிய வென்றி மாதிரி பேசுன. என்ன வேலை விட்டு தூக்கிட்டாங்களா? ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. எதுக்கே நன்றி? ஐயா கமிஷனர்ட்ட போட்டு கொடுத்தீங்கல்ல. ஆமா, ஏதோ நான் சின்சியரா வேலை பாக்குறேன்னு சொல்லி ப்ரொமோஷன் கொடுத்து வேலூர்ல ஜெயிலரா போட்டிருக்காங்க ஐயா. கரெக்ட். ஐயா இந்தாங்க ஐயா ஸ்வீட். ஸ்வீட்டுக்கே ஸ்வீட் குடுக்குறேன் நீ. எனக்கு ஸ்வீட் கொடுக்கறானா? ஸ்வீட் நான் கொடுக்கறடா ஸ்வீட். கமிஷனர் ரங்கசாமி என்ன பண்ணலாம்? தண்ணியில அத கட்டி மாத்திடுவாங்க. அட்டா போனே. இங்க அடிக்கிற அடியில அவன் விழுப்புரத்துல போய் விழணும். ஹலோ, நான் பிஏ தான் பேசுறேன். அந்த கமிஷனர் ரங்கசாமிய உடனே காவு கொடுக்க சொன்னார். ஐயோ, உடனே விழுப்புரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாரியா? யோ அமைச்சர் தான் சொல்ல சொன்னாரு. குயிக் குயிக் குயிக். முறையற்ற இடமாற்றம் செய்யப்பட்ட காவல்துறை ஆணையர் திரு ரங்கசாமி அவர்களின் அரசு உத்தரவை இந்த கோர்ட் ரத்து செய்கிறது. அவர் பணியாற்றிய இடத்திலேயே மீண்டும் பணியில் அமர்த்தும்படி அரசுக்கு பரிந்துரை செய்கிறேன். மேலும் அதிகார துஷ்பிரயோகம் செய்த அமைச்சர் திரு ஏகாம்பரம் அவர்களை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிக்கிறது. ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்க இது இப்படி லோக்கலா வந்து உட்கார்ந்துருக்கீங்க? ஆக்கிட்டாடா, லோக்கல் ஆக்கிட்டாடா. ஃபாரின் சரக்கு குடிச்சிட்டு பந்தாவா இருந்தீங்க, இப்ப பட்ட சாராயத்தை குடிச்ச மாதிரி சட்ட வெட்டி இல்லாம இருக்கீங்களா? கோட்டையில தான் எதிர்கட்சி இருக்குன்னா கோட்டுமாடா மறுபடியும் அனுப்பிடுவான் போல இருக்க. பச்சு போட அனாவசியமா எங்க கோர்ட் மேல கோவப்படுறீங்க? ரிமோட் காட்டுல இருக்கு. காட்டுல ஒருத்தர் இருந்துகிட்டு நாட்டுல இருக்க என்ன நார் அடிச்சுக்கிட்டு இருக்காண்டா. என்னோட அரசியல் வாழ்க்கைய ஆட்டம் கண்டு போச்சுடா. எனக்கு அவன் எதிரி இல்லடா, யமன். அந்த யமனுக்கு நான் எப்படா யமனாகிறது? ஐயா, நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வரட்டுமா? அன்னைக்கு அவன் குடும்பத்துக்கு ஸ்வீட் கொடுத்தேன்,
இவனை மட்டும் விட்டு தப்பா போச்சுடா. வாங்கிட்டு வா, நிறைய வாங்கிட்டு வா, காஸ்ட்லி ஸ்வீட்டா வாங்கிட்டு வா. என்னையா மாஜி மந்திரையா, கோடி கோடியா கொள்ளடிச்சிங்க, இப்ப இங்க வந்து களி தின்றீங்க. இன்னும் ஏதாவது வேணுமா? அண்ணே, என்னடா ஆச்சு? என் குடும்பத்துக்கு என்னடா ஆச்சு? அண்ணே, நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகு வருமான வரித்துறை அதிகாரிங்க வந்து உங்க பணத்தை எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க அண்ணே. உங்க வீடு, வாசல், சொத்து, பத்து எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிக்கிட்டு அண்ணிய தெருவுக்கு அனுப்பிட்டாங்க அண்ணே. அந்த அவமானம் தாங்க முடியாம அண்ணி தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்கண்ணே. அண்ணே, எங்கண்ணா போறீங்க? இந்த ட்ரெஸ்ல எங்கேயும் போகாதீங்கண்ணே. வெளியில உங்களை போலீஸ் வலைவீசி தேடிக்கிட்டு இருக்குண்ணே. அந்த சந்திர போஸுக்கு சமாதி கட்டாம சட்டைய நான் மாத்த மாட்டேன்டா. சார், இப்போ எங்க சார் போறோம்? இனிமே எனக்கு இங்க என்ன வேலை? நான் நினைச்சது எல்லாமே நடந்துருச்சு. நீங்க நினைச்சது நடந்துருச்சு. திலீபன் நினைச்சது ஒண்ணு நடக்கல. அங்கே இருக்கண்ணே, அந்த டென்ட் பேக்கப் பண்ணி வண்டியில உங்க கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வயசுல உங்க போராட்ட குணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அது கூட எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க அப்படியே பந்தாவா சிகர் பிடிப்பீங்களே, அந்த ஸ்டைல் கூட எனக்கு அந்த பிடிச்சிருக்கு சார். கண்ணெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சு. மொத்தத்துல உங்களையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். கடைசி மூச்சு வரைக்கும் உங்க கூடவே இருந்து சாகும்போது உங்க மடியில சாகணும்னு ஆசைப்படுறேன். எனக்காக ஒருத்தர் வாழ்றதை விட 4 பேருக்காக நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். வாங்க சார். வாழ்த்துக்கள் போஸ், சந்திர போஸ். என்ன எல்லாரும் திடீர்னு வந்துட்டீங்க? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருக்கேன். உங்களுக்கு அந்த சிரமம்லாம் வேணாம். நாங்க உங்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், வந்துட்டோம். சரி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்தியா மேப்ல எங்கேயோ மூலையில ஒதுங்கி இருந்த நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு எல்லா மாநிலமும் அண்ணாந்து பாக்குற அளவுக்கு வசந்தம் இருக்குடா. நம்ம அரசாங்க முத்திரையில வாய்மையை வெல்லுங்கிறது வெறும் வரிகளா தான் இருந்தது. இப்பதான் உயிர் கிடைச்சிருக்கு. நீங்க வச்ச ஒரு புள்ளி இந்த நாட்டுல ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. பத்திரிகையில இருந்து சினிமாக்காரங்க வரைக்கும் எவன் கண்ட்ரோலும் இல்லாம இன்னைக்கு எல்லாரும் சுதந்திரமா இருக்காங்க. அங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும்தான் படிச்சிருக்கோம். ஆனா நீங்க மக்களையே படிச்சிருக்கீங்க. மக்களோட சக்தி என்னங்கிறத உங்கள் மக்கள் இயக்கம் நிரூபிச்சிருச்சு. போஸ், உன் கனவை நினைவாக்கிட்டடா. நான் ஒண்ணுமே செய்யறதா? நான் ஒரு மாற்றம் வரணும்னு கனவு கண்டேன், அவ்வளவுதான். ஆனா அது நடக்குமா, சாத்தியப்படுமான்னு எனக்கே சந்தேகமா இருந்துச்சு. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து அதை நடத்தி காட்டிட்டீங்க. ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கும் பொது மன்னிப்பு கிடைச்சிருச்சு. இனிமே நீங்க ஏன் காட்டுல இருக்கணும், எங்களோட வந்துருங்க. ஆமாண்டா, மறுபடியும் உன்னை போலீஸ் ஆபீசரா பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குடா. என் வீடு சுத்தமாயிருச்சேன்னு சந்தோஷப்பட்டா அது சுயநலம். பக்கத்து வீட்டை சுத்தப்படுத்தணும். மொத்தத்துல நம்ம இந்தியாவே சுத்தமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம்ல. எங்களை விட்டுருங்க, எங்க பயணம் தொடரட்டும்.
இனிவரும் காலம் இந்த இளைய தளபதிகளின் கைகளில்.